விளையாட்டு ஏன் முக்கியமானது? உணவு நம் உடலுக்கு ஆற்றலை அளிக்கிறது என்பதை நாம் அறிவோம். கூடுதலான ஆற்றல் இருந்தால் அது ஆரோக்கியத்திற்கு ஏற்படுத்தும் பாதிப்பு என்ன? உணவு முறைக்கும் விளையாட்டுக்கும் ஆன தொடர்பு என்ன? இந்த கேள்விகளை புரிந்து கொள்ள உணவு முறையும் விளையாட்டும் எவ்வாறு தொடர்பில் உள்ளன என்பதிலிருந்து ஆரம்பிக்கலாம். உணவிலிருந்து நாம் பெறும் கேலரிகள் உடலின் அடிப்படை வளர்ச்சிதை மாற்றத்திலும் தினசரி நடவடிக்கைகளிலும் ஓரளவு பயன்படுத்தப்படுகிறது. பயன்படுத்தப்படாத அதிகப்படியான கேலரிகள் கொழுப்பாக மாறி உடலில் சேர்கிறது. தினசரி உடற்பயிற்சி போதுமானதாக இல்லை என்றாலோ, நீண்ட காலமாக தேவைக்கு அதிகமான கேலரிகளை எடுத்துக்கொண்டாலோ கொழுப்புகள் சேரும் மற்றும் எடை அதிகரிப்பிற்கு வழிவகுக்கும். உடல் எடை வழக்கத்தை விட அதிகரிக்கும் போது நாள்பட்ட நோய்களை உருவாக்கும் அபாயமும் அதிகரிக்கிறது. எனவே ஆரோக்கியமான உடல்நிலையை பராமரிப்பதற்காக உணவு மற்றும் உடற்பயிற்சியை சரியாக செய்தல் மிகவும் முக்கியமானதாகும். பெரியவர்களுக்கு வாரத்திற்கு குறைந்தது 5 நாட்கள் மிதமான ஏரோபிக் பயிற்சிகள் தேவை. அவை வேகமாக நடப்பது போன்றவை. ஒட்டுமொத்தமாக 150 நிமிடங்கள் அல்லது அதற்கும் மேல், அல்லது வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள். அதிக தீவிரம் கொண்ட ஏரோபிக் பயிற்சிகளான ஓட்டப்பயிற்சி போன்றவற்றை செய்யுங்கள். இதற்கிடையில் தசை வலுப்படுத்தும் பயிற்சிகளையும் செய்யுங்கள். எடுத்துக்காட்டாக டம்பெல் அல்லது புஷ்அப்ஸ். உடற்பயிற்சியை தேவையான அளவு அதிகரித்தால் அதிக கேலரிகளை எரிக்கும். அடிப்படை மெட்டபாலிசத்தை மேம்படுத்தும் மற்றும் இறுதியில் உடலில் சேர்ந்திருக்கும் கொழுப்பை குறைக்கும். விளையாட்டு மிகவும் முக்கியமானது. அப்படியானால் அதை எளிதாக தொடங்குவது மற்றும் தொடர்ந்து செய்வது எப்படி? முதலில் எளிய உடல் செயல்பாடுகளுடன் தொடங்குவோம். ஒரே இடத்தில் நின்று கொண்டு அல்லது உட்கார்ந்து கொண்டு வேலை செய்தால் நாளடைவில் உடல் சோர்வு ஏற்படும். தினசரி வேலைகளுக்கு நடுவே இடைவேளை எடுத்துக்கொண்டு உடலை வளைத்துக் கொள்ளுதல் உடலை தளர்த்துவதற்கு மட்டுமல்ல, நமக்கு உடற்பயிற்சி செய்யும் பழக்கத்தையும் உருவாக்குகிறது. முடிவாக எளிமையான மற்றும் எளிதான மைக்ரோ ஒர்க் அவுட்டுகளின் தொகுப்பை நாங்கள் குறிப்பாக வடிவமைத்துள்ளோம். அதை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கிற வாழ்க்கை தவிர்க்க முடியாதது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தீர்வு மிகவும் எளிதானது. செயலில் இறங்குக. முதலில் கைகளிலிருந்து தொடங்குவோம். எவ்வளவு வேகமாக நாம் கைகளை தேய்க்கிறோமோ இரத்த ஓட்டம் அவ்வளவு விரைவாகும். நமது நரம்புகள் சுறுசுறுப்பாகும். உங்கள் உடலையும் அசைத்து இரத்த ஓட்டத்தின் இயக்கத்தை அதிகரிக்கலாம். தொடர்ந்து உட்கார்ந்து எழுவது இரத்த ஓட்டத்தை ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் தொடை வலிமையையும் உருவாக்கும். நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதால் மரத்துப் போகும் நரம்புகளை கால் விரல்களின் நுனியில் நிற்பதன் மூலம் விரைவாக சரி செய்யலாம். அதிகரித்த இரத்த ஓட்டம் கால்களை மிகவும் நெகிழ்வானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்கும். கை மூட்டுகளின் இறுக்கத்தை நீக்க கைகளை சுழற்றலாம். தோள்பட்டை மற்றும் முதுகு பகுதி தசைகளை நீட்டி மடக்குதல் கழுத்து மற்றும் தோள் பகுதியில் உள்ள தளர்வையும் தசை பிடிப்பையும் குறைக்கும். நமது வாழ்க்கை இயற்கையிலிருந்து பெறப்பட்டது. நம் வாழ்க்கை முறையும் அதுபோலதான். உங்கள் இடுப்பை புல் போல் வளைத்து உங்கள் உடலின் வளையும் தன்மையை திரும்பப் பெறலாம். இடைவேளைகளின் போது தனியாக உடற்பயிற்சி செய்யவும் அல்லது யாருடனேனும் இணைந்து செய்யவும். மிகவும் கஷ்டப்படாமல் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவோம். தினமும் உடற்பயிற்சி செய்வது உடல் புத்துணர்ச்சியை அதிகரிக்கும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் குறுகிய தூரம் பயணம் செய்தால் காரில் போவதற்கு பதிலாக சைக்கிளில் செல்லலாம் அல்லது நடக்கலாம். லிஃப்ட் பயன்படுத்துவதை தவிர்க்கவும், படிக்கட்டுகளை பயன்படுத்தவும் அல்லது வீட்டு வேலைகளில் அதிக நேரத்தை செலவிடவும். இயற்கையாகவே வாழ்க்கையுடன் உடற்பயிற்சிகளை ஒருங்கிணைக்கவும். அதனை சுமையற்றதாக மாற்றுக. நிச்சயமாக இதே போன்று தொடர்ந்து செய்ய விரும்பினால் நீங்கள் விரும்பும் விளையாட்டை கண்டறிவது நல்லது. படிப்படியாக பயிற்சி செய்க. மேலும் உடற்பயிற்சியின் தீவிரத்தை சரியாக பார்த்து கொள்ளவும். உடற்பயிற்சிகளுக்கு பிறகு அதற்கேற்ற சோர்வும் வரும் மற்றும் சோர்வு அடுத்த நாள் போய்விடும். இவ்வாறு செய்தால் நீங்கள் விளையாட்டின் மூலம் ஏற்படும் காயங்களை தடுக்கலாம் மற்றும் உடற்பயிற்சிகளை மகிழ்ச்சியாக செய்யலாம். இது நீண்ட காலம் தொடர்வதற்கு உகந்ததாகும். விளையாட்டின் முக்கிய குறிப்புகளை சுருக்கமாக பார்க்கலாம். எளிய செயல்பாடுகளுடன் தொடங்கவும். விளையாட்டை வாழ்க்கையுடன் ஒருங்கிணைக்கவும். நீங்கள் விரும்பும் விளையாட்டை தேர்ந்தெடுத்து அதை பின்பற்றவும். உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சியை சரியாக பார்த்து கொள்ளுதல் நம் உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும், மேலும் ஆரோக்கியமாக்கும்.